வெளியில தோற்றத்துக்கு வந்திருக்கிறது மனம். இந்த மனத்தினுடைய தன்மை என்ன சொல்றான்? இதுவே ஒரு கனவு, இதுவே அது காணுகின்ற கனவு, விழிப்பு நிலையே ஒரு கனவு. ஜாக்கிர சொப்னம், விழிச்சிருந்து கனவு. இதுல நம்ம சில பேர் தேடுபவர்களா, உண்மையை நாடுபவர்களா, அந்த கனவுல ஆயிருக்கா, கனவுல அவங்க அந்த மாதிரி பாதிப்புக்கு ஆயிருக்கா. அந்த அமைப்பும் அந்த கனவுல ஒரு அமைப்பு எல்லாருக்கும் வரல. தேடுதல் எல்லாருக்கும் வரல. உண்மை பொருளை தேடுதல், தன்னை யாருன்னு அறியறதல், ரெண்டுமே ஒண்ணுதான். வேற வேற வார்த்தையில சொல்றோம். உண்மை பொருள்னு ஒண்ணுக்கு தேடுறா, எல்லாரும் இறைவன் இருக்கானான்னு தேடுறா, தன்னை அறியணும்னு பாக்குறா. எது இங்க பரம்பொருள்னு தேடுறாங்க, எது இங்க மேலான பொருள், எதை அடையணும். ஏன்னா இந்த மாதிரி நாட்டத்துக்கு பின்னாடியே அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இங்க எல்லாம் ஒரு மாதிரி அலுப்பாய் போச்சு, சலிப்பாய் போச்சு, வெறுப்பாய் போச்சு. எண்ணத்து மூலமா தேடின தேட்டங்கள்ல எல்லாம் ஒரு விதமான பாதிப்புகள் வேற ஏதாவது இருக்கா, உயர்ந்த பொருள் இருக்கா அப்படின்னு தேடுறதே இது. அதே பாதிப்புக்கு ஆளானவன் எண்ணங்கள் மூலமாக தேடுறான். தேடுற அந்த ஃபீல்டு பேர் மனம். கரெக்டா? இன்ஸ்ட்ருமெண்ட் தேடுறது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேடுறது அதுவே மனம் தானே தேடுது. மனம் எதை தேடுறது, எதுல தேடுறது, எல்லாமே திருப்பி மனத்துல. இங்க நம்ம கஷ்ட காலத்தை, துக்க காலத்தை உடனே நம்மளுக்கு வரதுன்னு யாராவது இருக்காங்களா? என்ன நிலை? ஒவ்வொரு இடத்துல இப்ப நிக்குது இல்ல, புத்தி நின்று தடுமாறி அப்படியே புலம்புது இல்லை. அந்த புலம்பலே யார கேக்குது? கேள்வி. உள்ள யார் இருக்கும்? கேட்பவன் யார்? எல்லா தேடுபவர்கள் மனத்திலையும், எல்லார் மனத்திலையும் என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கோ அதை பத்தி நம்ம ஆராயணும். சத்சங்கம்னால அதுதான். இந்த மனம்ன்றது எதையோ தேடுபவனா இருக்கு, எதையோ தேடுறது இல்லையா? அந்த மாதிரி நிலைய எங்க தேடுது? உள்ள தேடுது. ஸோ உள்ள எதை தாண்டணும்? எதையாவது தாண்டணுமா? எதை தாண்டதுன்னா அந்த எண்ணம் தானே. இந்த பேச்சு எல்லாமே எண்ணம் தானே. எல்லாமுமே உபயோகத்துக்கு வர இன்ஸ்ட்ருமெண்டா உடனே மாறுற விதம் என்ன? எண்ணுதல். ஆன்மீக நாட்டமா இருக்கட்டும், பௌதீக சயின்டிபிக் டிஸ்கவரியா இருக்கட்டும், எதையாவது விளக்கம் கொடுக்கணும்னா பௌதீகத்துல எண்ணங்கள் தானே வருது. லைனா வரணும் இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ரெண்டாவது ஸ்டெப், இது மூணாவது ஸ்டெப், இது நாலாவது ஸ்டெப், இதுதான் இதனுடைய அடிப்படை அப்படின்னு அந்த பௌதிக உண்மையை விவரிக்கிறதுக்கு அது வரணும் இல்ல. ஸோ எல்லாத்துக்குமே சோர்ஸ், பௌதிகத்துக்கும் சரி, உள்ள ஏதானும் எண்ணத்தை தாண்டிய அமைப்புகள், அதாவது என்ன சொன்னா சுப்ராமெண்டல், மனத்துக்கு மேல. நேற்றுக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்ல, இதுவோ என்னுடைய கீழான பிரகிருதி அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். நான் மேலானவன், இவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன, நான் இவற்றை சாரவில்லை அப்படின்னா என்ன? நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்கிறது, இந்த எண்ணங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. ஆமா இருக்கு இருக்கு. இங்க என்னன்னா ஒரு ரெண்டு கட்ட நிலை, தேடுறதை விடவே முடியாது, தேடுறதை விடவே முடியாது. என்ன அதே மாதிரி இருட்டுல மட்டும் நிக்கிற மாதிரி தான் நிக்கணும். தேடுதலும் நிக்காது, விடையும் கிடைக்காது. விடையும் கிடைக்காது. ஏன்னா விடையில இல்லை,
தேடுபவனே வந்து தன்னைத்தான் அவன் தேடின்னு இருக்கான்றத விளங்கணும். தேடுபவன் தேடுகிறான். போருமா? ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஏதோ ஒரு ஓட்டங்கள் பக்குவங்கள் அதெல்லாம் இங்க நடக்கணும். சித்த சுத்தி எல்லாம் நடக்கணும். அதுக்குன்னு ஒரு பெரிய அமைப்பு, ஒரு இங்க பௌதீக விஞ்ஞான அமைப்பா இங்க எல்லா இடத்துலயும் எல்லாம் உலகம் எல்லாத்துக்கும் தேடுதலையும் விட்டுற முடியாது. ஏன்னா தேடுபவன் வந்து கொஞ்ச நேரம் வேணா சைலண்டா இருப்பான். திருப்பி அடுத்த கஷ்டம் வரும்போது முதல் கேள்விதான், நீ எங்க இருக்க? நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட எல்லாத்தையும் பகிர்ந்துட்டோம், உடனே என்ன பண்ணுவோம்? பிரச்சனைக்கு முன்னாடியே அவன் ஞாபகம் இருந்துட்டு இருக்கும். பிரச்சனை வருதுதான் சாக்கு, உடனே மொபைல் எங்க இருக்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லையா? ஒரு கார்டியன் மாதிரி ஏதாவது இருந்தா உடனே அது பண்ணுவோமா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த தாட் எங்கேயோ கொஞ்ச நேரம் வந்து வேலைகள்ல தன்னை மறந்து இருக்கும். திருப்பி அடுத்த கஷ்டகாலம் வரும்பொழுது விறுவிறுன்னு வந்து சென்டர் ஸ்டேஜில் வந்து இங்க இருக்கேன், இந்த கோவில் அமைப்புல இருக்கேன், என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க வந்து பண்றது முக்கியம் இல்லை. தேடுதல் வந்து ஒரு செய்தல். கரெக்டா? தேடுதல் ஒரு டூயிங் தானே. Seeking is a process. It involves some duration period. You are not yet arrived. You have only started, or you are in the way, on the way. அப்படின்லாம் இருக்குல்ல. என்ன குமரேசன் புரியுதா? இது வந்து எப்பவும் பிரச்சனைங்க. இப்படிதான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். புத்திக்கு எப்போ உரைக்கிறதுன்றதான் அவன் வச்சிருக்கான் கிரேட். புத்திக்கு அடிச்சா மாதிரி உரைக்கணும். அதுக்கு உரைக்கணும், புத்திக்கு உரைக்கணும். ஏன்னா சாதாரண அனுபவங்கள்ல என்ன, யாரையோ ஒரு தேட போற வர வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டா போய் தேடிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொருளை பத்திய புத்திக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் நிறைய பிரச்சனை அந்த தேடுபவன் கிட்ட இருக்கு. தேடுபவன் எதேதோ வச்சிருக்கான். ஆன்மீக அனுபவம் இல்லாட்டி அடைந்த நிலை, மோட்ச நிலை, நிர்வாண நிலை. ஏன்னா எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வாழ்க்கையில. கரெக்டா? எல்லா திங்கிங் ப்ராசஸ்க்கு முன்னாடியும் அவன் நீ இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா உடனே ஒரு சம் வேல்யூ செட், ஸ்டாண்டர்ட் மெத்தட் செட் பண்ணிக்கிறேன்ல. உன்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்து ஒரு செட் மெத்தட், அதுல இருந்து உழைக்க ஆரம்பிக்கிறேன். ஹவு டு ஃபேஸ் தட் இன்டர்வியூ பேனல். ஸோ ஆல்வேஸ் பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த everything, the center. At any point of moment, எல்லா சமயத்திலும் யாரோ ஒருத்தரா இருந்துட்டே இருக்கும். ஏன் இருக்கும்னா பின்னாடி பின்னில இருந்து ஒண்ணு ஏதோ ஒண்ணு அங்க வந்து நிக்கிறது, ஒவ்வொரு செகண்ட்லயும் வந்து நிக்கிறது. நுட்பமா புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? இதுதான் மறைப்பு. பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது தான் மறைப்பு. சீக்கரே தான் ப்ராப்ளம். தாட்டுக்கு ப்ராப்ளம் சீக்கரே, பிகாஸ் சீக்கர் இஸ் த தாட். தேடுபவன் தான் தேடப்பட்டவனும் தேடப்படும் பொருளும். தேடுபவன் தான் பிரச்சனையே, அவன் தான் அடைய விடாம பண்றான். ஏன்னா சாதாரண பௌதிக வாழ்க்கை மாதிரி இங்கேயும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். உடனே ஏதாவது ஒரு மெத்தட், ஏதாவது ஒரு செட் ரூல், தனக்கு தானே சட்டன் டிசிப்ளின். என்ன செய்தல்லையே மனத்துக்கு ஒர்க்கிங் மெத்தடாலஜி எப்படின்னா பி சம்திங் ஆர் த அதர்.
டோன்ட் பி கிடையாதுங்க. புரியுதா? திங்கிங்கே எப்படி தெரியுமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? எப்படி வந்து ஓயாம நடக்கிறோம், போறோம், அங்க போறோம், இங்க போறோம், ஒரு போன்ல பேசுறோம், அதாவது இன்வாலன்டரி ஆக்ஷன்ஸ் தான் எல்லாம் மாறிடுதுல்ல. அந்த மாதிரி திங்கிங்கும் மாறிடுது. ஸோ திங்கிங் மூலமா சைக்கலாஜிக்கலா எல்லாத்தையும் அப்ரோச் பண்றவனும் ஓயாம வந்து மெக்கானிக்கல் அவர் பத்தி ஆயிட்டு இருக்கான். ஸோ டூயிங் திங்கிங் ரெண்டும் ஒன்னா இருக்கு. திங்கிங்கும் டூயிங் மாதிரியே இருக்கு. குழந்தைக்கு பாடம் சொல்லி தரும்போது கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி தேங்கி நிக்குது, அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியல. ஸோ மெத்தடை மாத்தணும், நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். மெத்தடை புரிஞ்சிருந்த உடனே எப்படி சொல்லிக் கொடுக்கணும்ன்ற மெத்தட் நம்ம புரிஞ்சிருந்த உடனே என்ன பண்றோம்? கொஞ்சம் உனக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மெத்தட்ல ஆரம்பிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஆன்மீகமும், அதாவது மைண்டை தாண்டதையும் மைண்டு நோன்குள்ள கொண்டு வந்து தனக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஒரு மெத்தட்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குது. வழக்கம் போல அதே வியாபாரம். இங்கதான் நம்மளுடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? பணிவு, அதான் கிவிங் அப், விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்றது. அதாவது மெத்தட் ஒண்ணுமே கிடையாது. நோ சீக்கிங், நத்திங், நான் டூயிங் மோட் கம்ப்ளீட்டா. பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு அப்படின்னு சொல்லுவார்ல திருநாவுக்கரசர். இதுக்கு ரெடி ஆகலைன்னா வெளி உலக வாழ்க்கையை கொடுத்து அதை தியாகம் பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, 100 காரியத்தில் ஈடுபடு, அப்புறம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பட வைக்கிறது. புரியுதா? இது எதுக்கு? உள்ள சைலன்ஸ் வருது. தன் அருகில பேசாம உட்கார்ந்துன்றதுக்கு ஒரு சைலன்ஸ் வருது. ஒரு ஒரு போக்கிரி குழந்தைய, அதாவது எல்லா குழந்தைகளும் நாட்டியா இருக்கும் இல்லையா? ஒரு விஷமம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளா இருக்கும். அதை கவனிச்சுக்கிறதுன்றது என்ன? ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறதுன்றது என்ன? நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க, 4 மணி நேரம் நாங்க இருக்க மாட்டோம், கொஞ்சம் பார்த்து இந்த அர்ஜென்ட் எமர்ஜென்சி நாங்க போறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒரு பையனை, ஒரு 3-4 வயசு பையன், அவனுக்கு நடக்க தெரியும், ஓட தெரியும், கேட்டை திறக்க தெரியும், என்ன வேணா பண்ணுவான். அவன் ஹைட்டுக்கு விருது ஏறிடுவான், டேபிள்ல ஏறிடுவான், இதுல ஏறிடுவான், ஃப்ரிட்ஜில் ஏறிடுவான், கேட்டை திறந்துடுவான், ஒரு செகண்ட் அசந்தா இது விடுவான். இப்ப அவனை பார்த்துக்கணும்னா எப்படி பார்த்து? திஸ் இஸ் தி சேம் ஸ்டேட் தியானத்துல இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பெரிய விஷயம் வந்து பெருசு ஒண்ணு இருக்குன்னு எல்லாம் சயின்ஸ் கூட இப்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. விஞ்ஞானம், இன்றைய பௌதிக விஞ்ஞானம், குவாண்டம் மெக்கானிக்ஸும் குவாண்டம் பிசிக்ஸும் ஓலமிட்டு சொல்லுது, எஸ் ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கு, சுப்ரா மென்டல் ஃபீல்டு இருக்கு, கடவுள் தன்மைன்ற ஃபீல்டுல இருந்து பொழியுது. இங்க நம்ம வந்து இன்எஸ்கேப்பபிளா ஒரு பிரிசனர்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் கைதி எண் கொடுக்கல, அவ்வளவுதான், பேர் கொடுத்துருக்கு. ரோல்ஸ் எல்லாம் நம்மளாவே மாத்திக்கிட்டோம், அந்தந்த கதாபாத்திரங்களை நம்மளா தூக்கி வாரி போட்டுக்கிட்டோம், அந்த பொறுப்பாளிகளா ஆயிட்டோம். அந்த பெயர் கொண்டவனாவே, அந்த பொறுப்புகள் கூடினவனாவே, அந்த பொறுப்புகள்ல எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ஆஸ் வெல் அஸ் இர்ரெஸ்பான்சிபிள், எனி கைண்ட் ஆஃப் பிஹேவியர், குட் ஆர் பேட், எல்லாமுமே அதுக்கெல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் சுமந்துட்டு அந்த கர்மாவெல்லாம் மெக்கானிக்கெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் சயின்ஸே வந்தாச்சு, குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்தாச்சு, போட்டாங்க. வேவ் பார்ட்டிகிள், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் போட்டு அது கொலாப்ஸ் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போய் முடியுதுலாம் போட்டாங்க. கடவுள் தன்மைன்னு இங்க எப்படின்னு போட்டாங்க. சயின்டிஃபிக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுக்குறாங்க. எல்லாம் மேட்ச் ஆகுது, கிளீனா மேட்ச் ஆகுது, வேதங்களோடைய இதோடைய எல்லாத்தோடய மேட்ச் ஆகுது. அவங்களும் ஒரு மாதிரி நல்ல வேற ரியலைஸ் ரொம்ப ரொம்ப இப்ப டிசிப்ளின்டா இருக்கு.
திருப்பி டிசிப்ளின்னா இந்த டிசிப்ளின்ஸ் கிடையாது. அப்சர்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரைட்ஸ் கிடையாது. 4 வேளை குளிக்கிறது, 4000 கோயிலுக்கு போகிறது, நாட் தட். உள்ள மெட்டிகுலஸா இருக்கு. அதுல என்ன, அதுலதான் வந்து இதெல்லாம் வருது. லவ்விங் கைண்ட்னஸ், செல்ஃப்லெஸ்னஸ். பிகாஸ் there is no self. There is no self. Fundamentally there is no you. உள்ளுக்குள்ள ஒரு ஆள் கிடையாது, நீன்னு ஒரு ஆள் கிடையாது, ஒரு அமைப்பு கிடையாது. நீ பொறுப்பாளியா மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா புரியாத ஆட்டத்தை இன்னும் பெருக்கின்னு இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? பண்ற என்ன பண்ணிருக்கோம், புரியாத ஆட்டத்தை இன்னும் we are multiplying it geometrically. பகவானும் அதை அழகா சொல்றாருல, வினையின் விளைவு விழிபுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலே உந்தி பெற. சோ வீடுன்னு ஒண்ணு இருக்கு, சயின்ஸ்லயும் இருக்கு, இப்ப இதுலயும் இருக்கு. லேட்டஸ்ட் சயின்ஸ்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. மேக்ரோகாசம் வரைக்கும் விளக்குறாங்க, மேக்ரோகாசம் வரைக்கும் விளக்குறாங்க. மேக்ரோகாசம்னா அண்டங்கள், நேனோ பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து வேவ்ஸ்ல இருந்து அண்டம் வரைக்கும் விளக்குறாங்க. எல்லாம் அப்படி இருக்குப்பா இந்த அமைப்பு அப்படின்றாங்க. நான் லோக்கல் என்டிட்டி இஸ் காட்லினஸ் அப்படின்றாங்க. பட் he is beyond as well as immanent. immanent தானே, இப்போ இங்க இந்த தாட்டா இருக்கிறதும் அவரே, கடந்த நிலையும் அவரே. கடந்த நிலையில இருக்கிறவரு எந்த உபகரணமும் இல்லாமல் உன் சிந்தனையிலையும் இருக்காரு. உன் சிந்தனை கெட்ட சிந்தனையா இருக்கட்டும், நல்ல சிந்தனையா இருக்கட்டும், எல்லாமே இங்க அகாமடேட்டட். பொறுமை. அது என்னவா வேணா இருக்கட்டும், கெட்டதா கூட இருக்கட்டும், நல்லவனான தன்மைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இமனன்ட்லயும் இருக்கு, பியாண்ட்லயும் இருக்கு. எங்கேயோ ஏதோ அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கு, இங்கேயும் அது இருக்கு, அங்கேயும் இருக்கு. நடுவில் மீடியமே தேவையில்லை. வித்தவுட் ஏ கம்யூனிகேட்டிங் மெக்கானிசம். கம்யூனிகேட்டிங் மெக்கானிசம் வேதங்கள்லயும் பகவத்கீதையிலையும் எல்லாம் நம்ம நம்ம இந்து சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா இப்படிதான் கெட்ட காரியக்கெல்லாம் பேசணும். அதாவது என்னுடைய மொத்த பகுதியில ஒரு சிறு துளியே தோற்றத்திற்கு வந்துள்ளது, சிறு இதுவே வந்து தோற்றத்துக்கு வந்துள்ளது. நான் தோன்றி மறைதலுக்கு அப்பாற்பட்டு நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கிளியரா சென்டென்ஸா வாக்கியங்களா, கவிதைகளா, சூக்தங்களா, வேத மந்திரங்களா எல்லாம் எல்லா இடத்தையும் தெரிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்து விஞ்ஞானமும் அதை 100% yes yes it is so it is so it is so. அதுல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து திங்கிங்ல இருக்கோம் இல்லையா, திங்கிங்கே இப்ப திங்கிங் தெரிஞ்சுக்கணும். இந்த தாட் ஒண்ணுமே கொண்டு போய் சேர்க்காது. எப்ப தாட் நிற்கும், திங்கிங் எப்ப நிற்கும்? திங்கிங்கே தெரியணும்ல, திங்கிங் மெக்கானிசம்கே தெரியணும்ல, அந்த பீயிங்கா திங்கிங்கா இருக்கிற தன்மைக்கு அது தெரியணும்ல. இது எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்? Why am I producing thought? Why am I attaching so much importance to thought? கண்டினியூஸ் ட்ரிஃப்டிங் போயிட்டே இருக்கேன் வேற வேற கான்ஃபிகரேஷன்ல. ஆல் ஆர் சேம். திங்கிங் ஸ்டாப் ஆகுறதுல விடிவு பிறக்கிறது. தட் இஸ் த ட்ரூத். திங்கிங்கை வந்து உள்ளுக்குள்ள அதான், அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறேன், எப்படி கவனிச்சு
இந்த மாதிரி ஒரு ரொம்ப விஷமம் புரிஞ்சு ஒரு குழந்தைய விட்டுட்டு போனா எப்படி கவனிச்சு எப்படி கவனிச்சு அவனோட சேர்ந்து விளையாடினாலும் அவன் ரொம்ப நம்மளுக்கு விளையாட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவான். நான் ஓடுறேன் நீ புடின்னு நம்மளை ஓய ஓய வரட்டுவான். ஓட ஓட விளையாட வைப்பான். கரெக்டா? ஏன்னா நம்மளை விட அவனுக்கு இல்லாடி அவன் அதுக்குன்னே இருக்கான், பிறந்திருக்கான். ஒரு க்ஷணத்துல மறைஞ்சிருவான். தோட்டத்துல இருப்பான், நம்மளுக்கு தெரியாது. கதி கலக அடிச்சிருவான். கேட்ட திறந்து எப்ப போனான்னு தெரியாது, எந்த இடத்துல பில்டிங்ல இருக்கான்னு தெரியாது. நம்ம பதைப்போம், ஐயோ பொறுப்பு வாங்கிட்டோமே, செகண்ட்ல காணுமே. ஏன்னா அவனுக்கு நூக்கன் காரணம் அந்த பில்டிங். போக்கிரித்தனத்தினோட உச்சம் வச்சு இப்ப அவனை எப்படி கவனிக்க? பொறுப்பு, பயங்கர பொறுப்பு. அதாவது இங்க வந்து சாய்ஸ் கிடையாது, உங்ககிட்ட ஒப்படைச்சு போயாச்சு. இதுதான் மெடிடேஷனுடைய களம், ஃபீல்டு இப்படிதான் இருக்கு. ஞானத்துக்கு உட்கார்ற மனம் வந்து இந்த போக்கிரி குழந்தை. கம்ப்ளீட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதுவே உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், இவனை அந்த பார்ட்டிசிபேட்டரா இவன் மாறினான்னா, ஒரு சென்டர் உருவெடுத்ததுன்னா அவனை மாத்தி அவனை ஏதோ சரி பண்ற மாதிரி பேசி அவனோட ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய எண்ணங்களோட பெருக்கி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மயமா ஒரு பிளீசிங்கா எண்ண ஓட்டங்கள்ல போய் மாட்டிட்டு வருமா. கரெக்டா? நீங்க வந்து உள்ள வந்து எங்கேயாவது உள்ள ஒரு ஃபீலிங்லயோ ஒரு பாஸ்ட் அனுபவத்திலேயோ அனுபவத்தை பத்திய ஹாப்பி மூடோ இல்லாட்டி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மூடோ இல்லாட்டி குழப்பமோ கவலையோ என்னவோ எந்த கான்ஃபிகரேஷன்ல எந்த விதமான அந்த மூடு அந்த டொமைன் ஆக்கிரமிச்சதுன்னா ஃபுல்லா அதுக்கு அதனோட ஆக்கிரமிப்பு காட்பட்டுருவோம்ல, எவ்வளவு நேரம் போச்சுன்றதே தெரியும். இது எல்லாம் வரதே வந்து என்ன, மைன்யூட்டா அது கான்ஃபிகர் ஆகி தாட்டா தான் மாறின்னு இருக்கு. ஒரு மூடு, ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆற விதம் எங்க உள்ள எண்ணுதல் தான். எண்ணுதல் தான் கைவந்த கலை. எண்ணுதல் தான், எண்ணுதலுக்குத்தான் ஆட்கள் நம்மெல்லாம். சென்டர் நிறைய பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எந்த வண்டி வேணா வந்து நின்று போகும், எந்த மூடு வேணா வந்து நின்றுட்டு போற மாதிரி, எந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா வந்து நின்றுட்டு போற. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, நான்ன்ற ஒரு அமைப்பு ஒரு பஸ் ஸ்டாண்ட். 7H வந்து நிற்கும், வேற ஏதாவது நிற்கும், 47A வந்து எனி பஸ். குடிச்சிட்டு இறங்குறவன் இறங்குவான், நல்ல குடும்ப அமைப்பா இருக்கிறவங்க இறங்குவாங்க, கலாட்டா பண்றவங்க இறங்குவாங்க, நல்லவங்க என்ன வேணா நடக்கும். அந்த அனுபவங்களுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு, வடிகாலுக்கு ஒரு ஆர்கானிசம் தான் வந்து பெயர் கொடுக்கப்பட்டு நம்ம மாட்டிக்கொண்ட ஹியூமன் பீயிங். வினைகளுக்கு வடிகால் தேவை. வினைகள் விளைவுகளா வருது. விளைவுகள் பதிஞ்சுதானே திருப்பி வினைகளா மாறும். வேண விதைக்கப்படுறது, விளைவுகள் அறுவடை செய்யப்படுது. இது மாறி மாறி நடந்துட்டு.
இதுக்கு ஒரு ஆணித்தரமா ஒரு பஸ் ஸ்டாப்பாவோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனாவோ மாற அமைப்பு தான் அந்த தேகம். அந்த தேகத்துக்கு அதுக்கு மேல வேலை கிடையாது. கை காலுக்கு இங்க வந்து எந்த ஆசையும் கிடையாது. மனம் தான் ஆசைப்படுது. கரெக்டா? என் கைய ஆசைப்படுறது, ஆப்பிள் வாங்கி சாப்பிடணும்னு கைய ஆசைப்படுது, இல்லாட்டி ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும்னு நாக்கு ஆசைப்படுது, மனம் ஆசைப்படுறது. அதை வந்து இவங்க மூலமா நிறைவேற்றி. ஸோ அது இட்ஸ் ஏ ரியாக்ஷன். எனக்கு இதுதான் வேணும், ஆப்பிள் தான் வேணும், இல்லாட்டி இந்த சாக்லேட் தான் வேணும், இல்லை ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்கறது சாய்ஸ் எல்லாம் மாறினா அனுபவம். அது ஒரு வினை, வினையின் விளைவு. அதுக்கு வடிகால் தேவை. ரெடிமேடா அங்கங்க பீயிங்ஸ் இருக்கு, ஆர்கானிசம்ஸ் இருக்கு, சிறப்புகள் இருக்கு, தோற்றங்களுக்கு வந்த மனித மனங்கள் இருக்கு. இந்த மனித மனங்கள்ல அந்த எண்ணம் வந்த உடனே அவன் வெறுன்னு ஓடுறான் அந்த இடத்துக்கு. அதுக்கு வடிகால் கொடுக்குறான். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம இதை வந்து இதெல்லாம் இந்த உண்மையை வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த உள்ள எப்படி வேலை பண்றது, இந்த தன்மை வந்து தோற்றத்துக்கு வரும்பொழுது என்ன பண்றது, அது கழிப்பா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு கட்டாயமா இருக்கட்டும், நிர்பந்தமா இருக்கட்டும், இதை வந்துடுது, என்னால கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படியே பிடிவாதமா இருக்கும்ல. யாருக்கு எது வேணும்ன்றது நம்மளுக்கு தெரியல. யாருக்கு இது என்ன கட்டாயம், யார் இதை நிர்பந்தம் பண்ணா அப்படின்றதெல்லாம் தெரியல. அது வந்து அது என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது எந்த மூலமா, ஒரு எண்ணமா தான் வருது. எண்ணமா உள்ள அழுந்த பேசுறாங்க. நான் இப்ப பார்த்தாகணும், எனக்கு இப்ப இது கிடைச்சாகணும். அப்ப அதனுடைய அடுத்த ஆப்போசிட்டை பத்தியே எண்ணம் கிடையாது. கிடைக்காம இருந்தா அதெல்லாமே கிடையாது, கிடைக்கணும் கிடைக்கணும் ஏக்கமாவே போயிடும். அப்படின்னா என்ன, உன்னை ஒரு மாதிரி வந்து நீ வந்து பயங்கரமான ஒரு ஒண்ணு வந்து என்ன என்ன சொல்றது, ஆட்பட்டு இருக்க இல்லையா, அந்த தன்மைக்கு ஆட்பட்டு இருக்க. அதுக்கு நீ ஏங்குற, அது ஆட்டுறது, ஏதோ ஒண்ணு ஆட்டுறது, ஒரு பிடிவாதம் ஆட்டுறது, ஒரு விருப்பம் வந்து உன்னை வந்து நடத்தின்றது. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் என்ன தெரியுமோ, இதுல இருந்து எல்லாம் நம்மளுக்கே புரியணும். என்ன புரியணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த நான்ன்ற ஒரு தன்மையை உள்ளுக்குள்ள எப்படி அப்ரோச் பண்ணணும். நான் டீலிங்கை பத்தி பேசிட்டு புரியுதா? எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, எப்படியுமே அப்ரோச் பண்ணக்கூடாதுன்றதை பத்தி அதுதான் அப்ரோச்சா இருக்கணும். கரெக்டான அப்ரோச். கரெக்டா? புரியுதா? புரியுதா ஆனந்த்? குழந்தைய வந்து இந்த மாமா எப்பேற்பட்டவர், அடிச்சிடுவாரா கேட்ல கை வச்சா, தோட்டத்துக்கு போனா விழுத்து வாங்கிடுவாரா அப்படின்ற அளவுக்கு அவன் அலர்ட் ஆயிடணும். புரியுதா? தட் வில் பி த ரைட் வே ஆஃப் ஹேண்ட்லிங். கரெக்டா? குழந்தைய பாத்துக்கிறது என்ன, மாமா கோவக்காரராகவும் இருக்கலாம், தீர்த்து அடிக்கிறவராகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஏமாந்து நம்மளோட சேர்ந்து நம்மளுக்கு ஈல்டாகி ஆட்டம் இழுப்புக்கெல்லாம் வரவரா இருக்கலாம். பில்டிங் எங்க போய் ஒழிஞ்சிட்டு மாமா வா வா வான்னு கத்தி அவரை ஏமாத்தி அவரை 4 மணி நேரத்துல 100 தடவை இந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்னு கதற மாதிரியும் பண்ணிடலாம். நிறுத்துங்கடான்றான் பாத்தீங்களா? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் இன் லைஃப். நிறுத்துங்கடா, ஸ்டாப். இது யாருக்குமே தெரியாது, இது பண்றதுதான் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு எங்க மயக்கம். நிறுத்துங்கடா. ஆணாவும் இருக்க வேண்டாம், பொண்ணாவும் இருக்க வேண்டாம், அம்மாவும் இருக்க வேண்டாம், பிள்ளையாவும் இருக்க வேண்டாம், ஃப்ரெண்டாவும் இருக்க வேண்டாம், பாட்டியாவும் இருக்க வேண்டாம், எம்ப்ளாயராகவும் இருக்க வேண்டாம், ஏர்ன் பண்றவனாவும் இருக்க வேண்டாம், விரும்புபவனாவும் இருக்க வேண்டாம், வெறுப்பவனாவும் எதுவும் வேணாண்டா. இதுதான் ஸ்டாப்பிங். இதுதான் ஆக்சுவலா ஸ்டாப்பிங் இல்லையா? இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இந்த 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 உள்ள வேணாம் வேணாம்னு சொல்றதுக்கு வெளியில குடுன்னு தானத்தை ஆரம்பிக்கிறது. அது குரூஷியல் பாயிண்ட். புரியுது? நீ யாருக்குமே நிறுத்தத்துக்கு தெரியாது. வெளியில நிறுத்துறது இல்லை, உள்ள நிறுத்துறது. உள்ள இதை நிறுத்துறது, எல்லா டூயரையும் நிறுத்துறது. குழந்தைய கவனிச்சுக்கிறதான். குழந்தைக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கூடாது. நான் எப்பேற்பட்டவன் பார்த்துக்கும் போது அவனுடைய அனுமானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் இருக்கணும்.
அப்படி இருந்தா அவன் ஒழுங்கா இருப்பான். சும்மா அப்படி நடந்து போகும்போது கூடயே அவங்க கூட அப்படி நடந்து போனே வச்சுங்க, முதல்ல 4 ஹவர் பாத்துக்கணும். முதல் 10 நிமிஷம் மாத்திரம் அவன் பண்றதெல்லாம் நானும் டைட்டா பார்த்துட்டேன் வச்சுங்க, ஒண்ணுமே பேசக்கூட கூடாது. மொள்ளமா போறான், டைனிங் டேபிள்ல அப்படி ஏறான்னு வச்சுங்க, கிட்ட போய் நின்று அப்படியே அவனை நேரா பாக்குறேன்னு வச்சுங்க, அந்த பார்வை வந்து தாங்க முடியாது. எப்பவுமே ஆத்தென்டிக் பார்வையை தாங்கவே முடியாது. யாரா வேணா இருக்கும். கேட்கவே வேண்டாம், ஒரு கேள்வி கேட்க வேண்டாம், மொள்ளமா இறங்கிடுவான். அப்புறம் கேட்டு கிட்ட போய் இப்படி கை வைக்கிறான்னு வச்சுங்க, பின்னாடியே போய் ஒரு 5 அடி பின்னாடி போய் நிற்கிறது. நோவும் கிடையாது, எசும் கிடையாது. திரும்பி திரும்பி பார்ப்போம். இதெல்லாம் தியானத்துல பண்ணும். ஒரு பட்சம் எடுக்கும் பொழுது உணர்வு வந்து ஒரு பட்சமா உள்ள, அதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அலர்ட்னஸ் வந்து இங்க ரொம்ப அப்படி நிக்கணும், ஒரு சென்ட்ரி மாதிரி நிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய விஐபி வீட்டு வாசல்லையும் சென்ட்ரி போட்டிருப்பான். ஒண்ணுமே நடக்காது, இது வரைக்கும் ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனாலும் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து மாறி மாறி 3 டியூட்டில 2 பேர் த்ரூ அவுட் த இயர் இருப்பான். 3 டியூட்டி இருக்கும், 8 மணி நேரம் தான் இருப்பான். மொத்தம் 6 பேர், ஒரு மாசத்துக்கு வந்து 6 முன் 18, 180 நாள் சம்பளம் 6 பேருக்கு பிரிச்சு 5000 தான் போடுங்க. 6 பேருக்கு 6 5 30,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பளம். த்ரூ அவுட் இயர் பர் இயர் டுகெதர். ஒரு விஐபி ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, பட் ஒண்ணுமே நடக்காது. வெறுமே அவனோட அப்பாயின்மெண்ட் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை பாருங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, வேணும் வேணாம், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு வெறுப்பா இருக்கு. நம்ம எப்பவுமே 2 சாய்ஸ்ல ஓயாம இந்த குதிரை வேலை பண்ணிட்டு இருக்கு. மனம்ன்ற குதிரை, மனம்ன்ற ஒரு ஓட்டம் 2 விதமா வேலை பண்ணி. ஒண்ணு என்ன, நாட்டம் கொள்ளுதல் இல்லாட்டி தவிர்த்தல், ஆதாயத்தை தேடி ஓடுதல் இல்லாட்டி விரயத்துக்கு அஞ்சி ஓடுவதை நிறுத்துதல். அஞ்சி நிறுத்துதல் கூட ஓட்டம். இங்க என்ன டூயிங், அது கூட டூயிங். புரியுதா? மனத்தினோட டூயிங் அது. சரி சரி சரி, உனக்கு இப்ப வந்து நஷ்டத்தை தவிர்க்க பாக்குற இல்லையா, டோன்ட் வரி அப்படின்னு நஷ்டத்தை தவிர்க்கிறது. இப்படி பண்ணா நஷ்டத்தை தவிர்க்கலாம், அப்படி பண்ணா நஷ்டத்தை தவிர்க்கலாம். பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா நிறைய பண்ணா இருக்கும். அதுலயும் நிறைய செய்ய, டூ டு அவாய்ட் லாஸ், அவாய்ட் இன்கரிங் லாஸ். புரியுதா? அப்படி டூயிங் மோட்ல இருக்கும். இது எல்லாமே ஏன் பேசுறோம், அதனுடைய ஒரு டேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் தான் இதனோட கூத்து. அதனோட ஒரு சுப்ராமெண்டல் ஸ்டேட் தாண்டின ஒரு பிரதேசம். இந்த கூத்து இதெல்லாம் இல்லாத, பிறப்பு இறப்பற்ற, போக்கு வரவு அற்ற, விருப்பு வெறுப்புகள் அற்ற, அற்றதான் எல்லாமே அங்க. அதனாலதான் அற்றதான் இங்கேயும் வந்து செய்ய வேண்டிய முறையாகவும் இருக்கு. விவேக் புரியுதா? அதனாலதான் ஒரு சாய்ஸ்லெஸ். எதுக்கு எப்பவுமே சாய்ஸ்ஃபுல்? நம்ம சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா என்ன அர்த்தம்? இந்த தராசு தட்டுல மேல ஒரு முள்ளு இருக்கும், அந்த முள்ளுக்கு நேரதான் கீழே 2 தட்டுனோட முள்ளுனுடைய சென்டர் காம்பு பார்த்துட்டு இருக்கும். இந்த தட்டு இறங்கிச்சுன்னா அந்த சென்டர் முள்ளுல இருந்து இது இப்படி நகர்ந்துடும். நேரம் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு வரும். கரெக்டா? 2 தட்டுலயும் ஒரே இடம் இருந்ததுன்னா கரெக்டா மேல் முள்ள கருணா. இந்த மேல் முள்ளு மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கு உள்ள, அது யாருக்கும் தெரியாது. புரியுதா? மேல் முள்ளு மாதிரி அது எந்த கன்செஷனும் கொடுக்காது. அது அதுவே, அதுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. ஆணு பெண்ணு, இந்த ரோல அந்த ரோல. எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சுப்பா, கொஞ்சம் நடுவில் கியூல பூந்துக்கிறேன் பாருன்னா அங்கன்னா உணவு கூடாது. ஏன்னா அந்த வினையினாலேயே நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் மயமா தான் இருக்க, உனக்கு தியானம் கூடாது.
அதனாலதான் இங்க நிர்தாட்சியமாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் சாய்ஸ்லெஸ்ஸா, சாய்ஸே கிடையாது. சாய்ஸ்லெஸ்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து சாய்ஸ் மூலமா சென்டர் உருவாரா, சென்டர் உருவாகாம இருக்கிறதுக்கோசம் சாய்ஸ்லெஸ். புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு சென்டர் வந்தாலே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒண்ணு குழந்தைய வந்து ஜாக்கிரதை உணர்ச்சி, குழந்தைய பாத்துக்கிறதுல நான் ஜாக்கிரதை உணர்ச்சி மேலிட்டு நான் ரொம்ப வீக்கானவன், என்ன என்ன படுத்துவானோ நானே பயந்துட்டே வச்சுங்க. முதல்ல எனக்கு எப்படி குழந்தைய பாத்துக்குன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான், முதல்லயே வந்து கண்ணா நீ நான் கதை படிக்கலாமா, நான் உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் வச்சுங்க. அவன் டைப் வந்து கதை கேட்கிற டைப். அவன் 24 மணி நேரம் வந்து பேய் மாதிரி ஆடுவான் ஓடுவான். அந்த டைப். ஒரு இடத்துல உட்கார்றதுன்னு அவன் பீயிங்கே தெரிஞ்சது இல்லை. அந்த மாதிரி குழந்தைகிட்ட நம்ம கதை சொல்றேன்னா சரி மாமா நல்லா மாட்டார் நம்ம கிட்ட, அவன் கண்டுபிடிச்சிருவான். பிகாஸ் நான் ஏதாவது ஒரு மெத்தடுக்கு நான் ஆட்பட்டேன்னாலே ஐ எம் இன் a doing mode. I have chosen. I have become choiceful. தேர்ந்தெடுத்தேன். புரியுதா? இவனை நம்ம ரொம்ப கதை சொல்லி இவனை நம்ம கொண்டு வந்து போடு. அவன் என்ன பண்ணுவான், முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்பான். அவன் வந்து நம்மளுக்கு தெரியாது. முதல்ல சரி கதைப்படின்னு ஆரம்பிப்பான். அடுத்தது இப்ப கதை புத்தகத்தை அப்படி திறக்கும் போது பார்த்தா கழுத்து மேல ஏறி உட்காந்து. ஏன்னா அவன் ஃபுல்லா எனர்ஜி. அந்த மாதிரி குழந்தை கண்ணாடி எடுத்து கண்ணாடி மூஞ்சிலேருந்து தட்டி விட்டு அதை ரெண்டா அப்படி வளைச்சு காமிப்பான். நம்ம டே 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 டேன்னு கதைக்கு இதெல்லாம் எகிரி போயிடும். நம்மளுக்கு நம்ம சாத்வீகம், நம்மளுடைய சாஃப்ட் நேச்சர் இதெல்லாமே போயிடும். வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துன்னு ஓடுவான். இதெல்லாம் 2 இயர்க்கு இதெல்லாம் தான் உள்ள இருக்கிற 2 இயர். அனுபவித்தவர்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. நிறைய பேட்டர்ன்ஸோட இருக்காங்க. நிறைய விதமான மெத்தட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால எப்ப பாரு இன்டர்ஃபரன்ஸ் வரும். அதான் சத்தங்க நடக்கும்போது கூட நம்மளுடைய பழைய கருத்து வந்ததுன்னா இங்க சத்தங்க அட்டன் பண்ண முடியாது. சொல்றாரு அங்க படிச்சோம்ல அவரு கூட இப்படிதான் சொல்லியிருக்காருல அப்படின்னு அவர் ஒண்ணு இங்க படிச்சவர் ஒருத்தர் உள்ள உட்காந்து அவர் ஒரு தாட்டா அப்படியே உள்ள ஓடிந்தானே இங்க கவனம் ஆகும். இப்ப நம்ம அணுகிற பாதையை இது இந்த மாதிரி ஓப்பன்னஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங். ஹவு டு பி ஓப்பன், how to become alert. Alert in a choiceless manner. ஒரு தேர்ந்தெடுத்தலும் கிடையாது. ஒரு பாஸ்ட் எங்கேயுமே உள்ள ஒரு அசைவு கிடையாது. உள்ள ஒரு அசைவு இல்லாத அப்படியே வெற்று கவனத்துல வெறும் விழிப்புணர்வுல எந்த சாறுதலும் இல்லாமல், அதுல எந்த ப்ரொஜெக்ஷனும் கிடையாது. இவனை இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படி ஹேண்டில் பண்ணும் கிடையாது. எந்த பால் எப்படி வருதோ அப்படி ஹேண்டில் பண்றது, அந்த சமயத்துக்கு பாத்துக்கிறது. புரியுது? அதுவே தான் ஓப்பன். என்ன பால் அந்த மொமெண்ட்ல வரதுல தான் டிசைட் பண்ணும். அதுக்குதான் சும்மா சொன்னேன். நான் குழந்தைய பாத்துக்கிற விஷயத்துல நான் சைடே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு மெத்தோட என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணக்கூடாது. தியானமும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா தியானிப்பவன் தான் டேஞ்சரஸ். தியானிப்பவன் தான் கலைக்கிறவன். தியானம் பண்றதுக்கு அவன் வரல, கலைக்கிறதுக்கு உட்காரான். ஏன்னா பிகாஸ் he set with a lot of ideas. புரியுதா? நிறுத்தினா சுகம்ங்க. மைக்ரோ செகண்ட், ஏதோ செகண்ட் கணக்கு உள்ள அப்படியே ஒரு பீயிங் ஸ்டாப் ஆச்சுன்னா it is a moment of tremendous relaxation and understanding in depth. அதுதான் விபத்தியானா. அதுதான் விபத்தியானா. In depth seeing. Whole color of mind தெரியும். It is not my mind. யார் மைண்ட் கிடையாது, எல்லாம் தெரியும். என்ன பாக்குறது, எல்லாத்தையும் பாக்குறது. என் உணர்ச்சியை பாக்குறது. ஓஹோ இப்படிதான் எல்லாரும் கையாளப்படுறாங்களா, ஓ இப்படிதான் நான் கையாளப்பட்டேனா, இப்படிதான் இதுக்கு ஆட்பட்டிருந்தேனா, இப்படிதான் பரபரப்புக்கு ஆட்பட்டிருந்தேனா, இப்படிதான் டென்ஷனுக்கு ஆட்பட்டிருந்தேனா,
இப்படிதான் என்ன நானே கழிவிறக்கத்துக்கு ஆட்பட்டிருந்தேனா, இப்படிதான் என்ன நான் நொந்துட்டேனா அப்படின்னு ஏகப்பட்டதெல்லாம் தெரியும். திருப்பி நொந்துக்கிற ப்ராசஸ் இல்ல இது. ஏன்னா இட் இஸ் எ டைம்லெஸ் ஜோன். அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் இன் எ டைம்லெஸ் ஜோன். உணருதல் பாத்தீங்கன்னா, உணருதல் எங்கேயாவது ஒரு கணக்கு புரியுறது, ஏதாவது புரியுறது, ஒரு தொலைஞ்ச பொருள் நினைவுக்கு திடீர்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லவே முடியாது. எந்த செகண்ட் உனக்கு இதை பத்தி கரெக்டா நீ கண்டுபிடிச்ச உள்ள அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு 3 நாள் முன்னாடி எதையோ தொலைச்சிட்டு தேடி இருந்திருப்போம், நாள் பூரா தேடிட்டு விட்டுடுவோம். அப்புறம் வேற எங்கேயோ காலில் எங்கேயோ ட்ரைவ் பண்ணிருப்போம், எங்கேயோ மெடிக்கல் ஷாப்ல உட்காந்துன்னு எதையோ மருந்து வாங்கிருக்கும் பொழுது எங்கேருந்து பதில் வந்ததுன்னே தெரியாது. அந்த ரூம்ல அந்த இடத்துல நம்ம தானே வச்சோன்னு ஒரு செகண்ட்ல வரும். எங்கிருந்தோ வரும். இது வந்து ஒரு மாயாஜால இது. இந்த மனம் பயங்கர மாயாஜாலம். சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் எல்லாமே இப்படிதான் வருது. ஐன்ஸ்டைன் ஒருத்தர் ஒரு 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 அமைப்பு அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அவர் மூலம் அது அந்த அந்த த்ரெஷோல்டுன்னு வாங்கல, அந்த லெவலுக்கு வந்து பீட் ஆயிட்டு இருக்கு. சவால் அது மூலமா ரிலேட்டிவிட்டி தியரி வருது. அவ்வளவுதான். எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. என்லைட்டன்மெண்ட்டும் அதே தான். நீ மாட்டுக்கு என்னவோ பண்ணிட்டே இருப்ப, எந்த விதத்துல கூட வரலாம் என்லைட்டன்மெண்ட். இப்படிதான் வரணும்ன்றது கிடையாது. ஆனா இதனோட அமைப்பு இப்படிதான் இருக்கு. எல்லாம் இட் இஸ் கமிங் டு an end. அந்த ஆர்கானிசம் வந்து சடனா இதை வந்து உணர்றது. அங்க அந்த உணர்தல் வந்து நடக்குது. அந்த லெவலுக்கு வந்து அது நிக்குது. புரியுதா? கோடானு கூடி தியானம் பண்ணிட்டு இருப்பான், கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு இருப்பான், இதெல்லாம் பண்ணாமையே கூட இருப்பான் ஒருத்தன். அதுவும் சொல்றேன், யாருக்கு வருது ஏன் வருதுன்னு கூட கிடையாது. என்னமோ வியாபாரம் தரமா திடீர்னு பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து பெரிய சித்த புருஷனா இருக்கும். பெரிய மாற்றம். பல 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 பலன்னு அனைத்தும் விளங்கியிருக்கும். ஏன்னா விளங்க வேண்டியது இதுதான், இந்த அமைப்பு. இந்த அமைப்பு விளங்கித்தனா என்ன அர்த்தம்? அனைத்துமே விளங்குதுன்னு அர்த்தம். அனைத்தும் விளக்கம்னா என்ன அர்த்தம்? டிரான்செண்டன்ஸ் அர்த்தம். எல்லாவற்றையும் கடந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? நான் சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் கடந்தாச்சுன்னு புரியுது. கடத்தலும் விளங்குதலும் வேற வேற ரெண்டு ப்ராசஸ் கிடையாது. அதுக்கப்புறம் திங்கிங் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சும்மாவனா. புரியுதா? புரிஞ்சதுதான். அப்புறம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு மூச்சையும் சகிச்சுக்கணும். வெப்பத்தை சகிச்சுக்கணும், குளிரை சகிச்சுக்கணும், பசியை சகிச்சுக்கணும், உறவை சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும், எல்லாம் தெரியும். எல்லாம் ஏன்னா அது என்ன தெரிஞ்சு போச்சு இல்ல, எது இருப்புன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, இருப்பு என்ன இல்லை எல்லாம் தெரிஞ்சு போயிட்டது இல்ல. வேற இதெல்லாம் இல்லாதது. இல்லாததோட நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால பேசாம இருக்கு. நிறுத்துதல் வந்து அபியாசத்துக்கு ஆகும். அங்க வந்து ஒரு சென்டர் வந்து இதை பிராக்டிஸ் பண்ண முடியும். அதனாலதான் என்ன பண்ணும், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா என்ன, எல்லாத்தையுமே நீயா ஆரம்பிக்க கூடாது. எந்த ஆட்டமும் நீ அப்படியே இருந்தேன்னா கவனம் செதறும், எண்ணமா மாறும். ஏன்னா எண்ணம் தானே அதனுடைய வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். எப்படி தடம் மாறுறது, கவனம் எப்படி தடம் மாறுறது, விழிப்புணர்வு எப்படி தடம் பிறழறது, எண்ணுதல் மூலமா தான். ஸோ என்ன ஆகும், ஏதோ ஒரு கற்பனையா அது வந்து வரும், இல்லாட்டி நிஜமாவே நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதான வரும், இல்லாட்டி நாளைய அடுத்த வருஷத்தை ஏதோ ஒரு ஃபியூச்சரை பத்திய ஒரு எதிர்பார்ப்பு மயமா ஒரு எண்ணமா மாறும். மாறுதல் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் என்ன, தடம் பிறழுதல். இதை வந்து திருப்பி பேச போறது இல்லை நம்ம. புரியுதா? யூ ரியலைஸ் யூ ஆர் நாட் அட்டென்டிவ். புரியுதா? அது ஒண்ணுதான் தெரியும். அங்க என்ன தெரியும், என்னவாவோ மாறி இருக்கேன்.
நான் ஓப்பனா இல்லைன்னா என்ன ஆயிடும்? என்னவாவோ மாறி இருப்பேன், என்னவாவோ மாறி இருப்பேன், என்னவாவோ மாறி இருக்கிறேன் அப்படின்னு அந்த கணத்துல அது உணர்றது திருப்பி அட்டென்ஷன், திருப்பி ஓப்பன். அது ஸ்டாப்பிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகமிங் அவேர் இஸ் attention, bare attention. You are becoming bare attentive, not becoming, you are bare attentive. அப்பவே எனக்கு தெரியுது, உதித்த இடத்துலயே எனக்கு தெரியுது அப்படின்னாலே அங்கேயே திருப்பி செய்யலாம். எந்த இடத்துல குழந்தைய பத்தி நான் ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்தேன்னா, இவனுக்கு கதை சொல்லி இவனுக்கு மாத்தலாம் நான் ஆரம்பிச்சேன்னா, கதை ஆரம்பிச்சேன்னா நான் பிறண்டு அவன் கைப்பிடிக்கு போயிடுவேன், பாவையா போயிடுவேன், அவன் எங்கெங்கயோ எழுதுன்னு போயிடுவான். கதையில தான் ஆரம்பிச்சிருப்பேன், எங்கேயோ மரத்துல இருந்து அவனை இறக்கிறதுக்கு 4 பேரை பக்கத்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு நின்றுட்டு இருப்பேன். அடுத்த 10வது நிமிஷத்துல ஏறிட்டாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கி கொடுங்க, அவன் மேல போய் ஏறு பின்னாடி. புரியுதா? இப்படி மைண்ட் எழுதுன்னு போயிடுவோம். இங்க நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், என்னிடமிருந்து, எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்ற இந்த வகைரால எது வந்தாலும் அந்த மொமெண்ட்லயே அது உணரப்பட்டால் அது டிராப்பிங், அப்படியே அது சரண்டர், திருப்பி உடனே சைலன்ஸ், ட்ரெமெண்டஸ் சைலன்ஸ். அதுக்கு திருப்பி பெயரே கொடுக்கப்படக்கூடாது. இதனுடைய பெயர் அப்படின்னு ஆரம்பிச்சா திருப்பி பழைய ஆகும் திங்கிங் ப்ராசஸ். You are setting some method and some past experiencer has come into play now. முதல்ல தான் இது கஷ்டம் அதுவும் சொல்லிடுறேன். இத எப்ப காத்தாலும் எப்பவும் உணர்வு இல்லாம இருக்க போறது இல்லை. நம்ம உணர்வுன்னா என்ன? உடல் உணர்வா, இந்த மனித உணர்வா? அவருக்கு குமரேசன்ற உணர்வு இருக்கும், விமல்ன்ற உணர்வு, நெடுமாறன்ற உணர்வு, கார்த்தின்ற உணர்வு, கார்த்தியினுடைய நான், என்னை, என்னால், என்னோட அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். இப்படி போகும்போது வரும்போது அது வந்துட்டே இருக்கும். இந்த போகும்போது வரும்போது இதையே வருது, அவ்வளவுதான். அப்படின்னால உள்ள சைலன்ஸ் ஆயிடும். இது அப்படியே இப்ப வேலை நடக்கணும். அதுதான் இங்க இங்கேயே பண்ணலாம், வேலைகளுக்கு நடுவுலயே பண்ணலாம். தியானம் கிடையாது நான் சொன்னது, விசாரம். இது தனியா சமயம் கிடைக்கும்போது அது தியானமாவும் அப்படியே. இதுதான் புத்தர் இதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காருன்னா வஜ்ர சேத்திகா அப்படின்றாரு. வஜ்ரம்னா டைமண்ட், டைமண்ட் கட்டர். வைரத்தை எதால அறுப்பாங்க தெரியுமா? வைரத்தை எதால அறுப்பாங்க? வைரத்தால். புரியுதா? அகந்தை எதால அறுக்கணும்? அகந்தையாலே. பகவான் அதுக்கு அழகா பிரம்மாகார விருத்தின்னு இருக்கார். நான் வேற ஒண்ணும் இல்லை, நான்ன்ற அமைப்பு. நான் என்னன்னா நான், என்ன, என்னால், என்னோடு. எந்த வகையரால எவன் உதிச்சாலும் இங்கேருந்து அந்த ரூமுக்கு போறேன், எதையோ ஒரு வேலை மைனட்டு, விசாரத்துக்கு ஆட்பட்ட மனது, பக்குவம் உணர்ந்த மனது அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. என்னை பத்தி இப்படி நினைச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு வேலைக்கு நடுவில் அந்த எண்ணம் வந்ததுதானா, என்னைய பத்தி வந்திருக்குல்ல. சைக்கலாஜிக்கலா ஒரு சென்டரை யாரோ என்னவோ தாக்கியிருக்காங்க, அதை பத்திய ஒரு ஆற்றாமை தான் அந்த எண்ணெய் வகைராவை உற்பத்தி பண்ணிருக்கு. அந்த எண்ணெய் அசம்பிளி வரும்பொழுதே தெரிஞ்சுதுன்னா அப்படியே அந்த இடத்துல போட்டு அந்த வேலை மாத்திரம் நடக்கணும். உள்ள அந்த ரூமுக்கு போறது, கிச்சனுக்கு போறது, அந்த வேலையை. இது ஃபுல்லி பிகமிங், திருப்பி விழிப்புணர்வு வந்துருச்சு. இது பாரபட்சம் எல்லாம் பண்ணும், பாரபட்சமே எல்லாம் பண்ணும். இதுக்கு ஒரு மகத்தான ஒரு பவர், டிரான்சென்டன்ஸ் ஒண்ணு கிடைக்கும். டிரான்சென்டன்ஸ் இருக்கு, யாருக்குன்னு கேட்க கூடாது. டிரான்சென்டன்ஸ் ஆன பிறகு தெரியும் யாருமே இல்லைன்னு. புரியுதா? நான்ல இருந்து எல்லா அமைப்புகளும் தான் இங்க பந்தம். திங்கிங்கும்
இந்த அமைப்புகளும் சேர்ந்து எப்ப பாரு எவர்களாக உள்ள ஒரு சென்டர்களை உருவாக்கிட்டே இருக்கு. இதை கட் பண்றதுக்கு அதே நான் வகையறால இருக்கிற அத்தான் அமைப்புக்குள்ள தான் வைரங்களாக இருந்து அப்படியே உன்னை பத்தி புலம்ப ஆரம்பிச்சியா அப்படின்னு உங்களால பார்க்க முடியுமா? உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க. இங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து போய் காய்ச்சணும். இதுதான் வேலை நடந்தது. இது அத்தனையுமே எழுந்த பிறகுதான், தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை. தூக்கத்துல என்லைட்டட் ஸ்டேட்டே எல்லாம், அதுவே நாம் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப எளிதில் அடையத்தக்கது நிர்வாணம், மோட்சம். இல்லாட்டி குருட்டாட்டம் டு தி கோர். சீரியஸா வேற தாக்கொண்டவர்கள் அனைத்து பேரும் நல்ல கிறிஸ்டலைஸ் ஆயிட்டே இருப்பாங்க உள்ள. வன்மம் பாராட்டிண்டு அதுக்கு அடுத்தது இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு ஒரு சமயம் செட்டப் பண்ணிடும். என்ன போய் இப்படி நினைச்சாங்க இல்லையா, நினைச்சவன் அதே கஷ்டத்தை படணும், அவன் சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் கதை, பெரிய கதை உள்ள. யாராவது வெளியில இருந்து யாராவது பண்றாங்களா? யாருமே பண்ணுவாங்க. இந்த அருகதையை நம்ம கொடுத்துட்டோம். அறியாமையினால திங்கிங் கெப்பாசிட்டிக்கு கொடுத்துட்டோம், எண்ணங்களுக்கு கொடுத்துட்டோம். எண்ணங்களும் ரொம்ப சகஜமா உற்பத்தி ஆகிற விதமே தெரியாமல் சகட்டு மேலுக்கு உற்பத்தி ஆகிறதுனால அப்படியே வந்து இது பேர் மெத்தடா? ஆல் மெத்தட்ஸ் ஆர் கமிங் டு an end. கரெக்டா? நான் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? தியானத்திலேயோ விசாரத்திலேயோ என்னது, எப்படி நிறுத்துறதுன்றது வந்து நிறுத்துறதுக்கு மெத்தட் கிடையாது. கரெக்டா? எல்லா மெத்தட்ஸுமே என்ன, மெத்தட் டிபெண்ட் ஆன் ஒன் சென்டர். சென்டர்னா யாரோ ஒருத்தன் இதே வந்து ஃப்ரிட்ஜில இருந்து பால் எடுத்துட்டு போய் காய்ச்சணும். இந்த வேலைக்கு நடுவில் இந்த எண்ணம் வந்துடுது. என்ன போய் எப்படி நினைச்சிருக்காங்க, இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, இவ்வளவு கேவலமா என்னை பத்தி நினைச்சிருக்காங்க. ஸோ எண்ணெய் வகைரா இல்லையா? நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன, ஃப்ரிட்ஜில் எடுத்து பாலை காய்ச்சணும், யாரோ வந்திருக்கா கொடுக்கணும், இல்லாட்டி குழந்தைக்கு கொடுக்கணும், ஏதோ இது முக்கியமான வேலை. இதெல்லாம் தவிர்க்கிற அளவுக்கு இதெல்லாம் பேக்ரவுண்டுக்கு போயிடும். வேலையெல்லாம் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி இல்லாம எங்கேயும் போயிடும். என்ன, சென்டர் ஆல்வேஸ் டாமினேட். சைக்கலாஜிக்கல் சென்டர் அதுதான் இங்க உலகமாவே இருக்கு எல்லாருக்கும். அதுக்குதான் எல்லாரும் உடம்ப காப்பாத்துறதுல இருந்து போராட்டம் அத்தனையுமே அதை வச்சுதான் சென்டர். பெரிய யுத்தங்கள்லாம் கூட அதை வச்சுதான். இப்ப வந்து எண்ணெய்ன்றது வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு தன்மைக்கு ஆட்பட்டு இங்கேருந்து போய் பாலை காசணும். இப்ப வந்து இது தெரிஞ்சு போச்சு. ஸ்டாப் பண்றோம். என்ன ஸ்டாப் பண்றோம்? உதிக்கிறது. அடைய யாரா இந்த எண்ணெய், யார் கேவலப்படுத்துறது, யாரைன்னு திருப்பி கேட்கிறோம். என்ன போய் இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காங்க. இந்த எண்ணெய்ன்றத வந்து நம்மளே உள்ள கேட்காம இந்த கேள்வி கேட்கிறோம். இது என்ன பண்றோம்? Are we not putting a stop to the thinking process at the very root, at the very source? புரியுதா? இது மெத்தட் கிடையாது, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கணும்ன்றதே வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்றதுல இருந்து தான் எல்லாமே பாடம் கிடைக்கும். இப்படி இருக்கணும்ன்றதுக்கு எது வந்து ஆன்மா, எது ரியல் லிவிங்கு, எது வந்து இந்த மனத்தை தாண்டிய ஏதாவது இருக்கா,
ஏன்னா மனத்தை தாண்டி தூங்கி இருக்கோம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல குழந்தை கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தாத்தா கிடையாது, வயசு கிடையாது, இந்தியன் கிடையாது, அமெரிக்கன் கிடையாது. நான் பூனையா தூங்கினேனா, யானையா தூங்கினேனா, கருப்பனா தூங்கினேனா, வெளுப்பனா தூங்கினேனா, குள்ளனா தூங்கினேனா, உயரமா தூங்கினேனா, பணம் இருந்தவனா தூங்கினேனா, ஏழையா தூங்கினேனா, ஒண்ணுமே கிடையாது. ஹாப்பி ஸ்லீப் தான் முக்கியம். அங்க மனம் இல்ல, பிரச்சனைகளே கிடையாது. இப்ப மனம் இருக்கு, அனைத்தும் இருக்கு பிரச்சனைகள். இதுல ஆன்மீகம் வேற இருக்கு. இன்னும் ஆன்மீகம் ரொம்ப கிடையாது இல்லையா? இங்க இந்த அமைப்புல வீழ்ச்சின்னு இருக்கிற நிலையில இந்த மாதிரியான அமைப்புகள் தான் எல்லாரையுமே பாதிக்கிறது. என்னென்ன அமைப்புகள்? நான்ன்றது, நான் திவால் ஆயிட்டேன், நான் படிக்க முடியாதவன் ஆயிட்டேன், நான் ஆரோக்கியமற்றவன் ஆயிட்டேன், நான் ஏழை ஆயிட்டேன், நான் கெட்டு போயிட்டேன், நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் குடிகாரன் ஆயிட்டேன், நான் உத்தவன் ஆயிட்டேன், நான் பக்தன் ஆயிட்டேன், நான் புரிஞ்சவன் ஆயிட்டேன். எல்லாமே அந்த வகைரா தானே. அதுக்கு முன்னாடி இருக்கிற நான் 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 நான்ல பக்கத்துல இருக்கிற அத்தனை வார்த்தையும் மனத்துல நடந்த ஏதோ கான்பிகரேஷன் மாறுதல்கள். கரெக்டா? சோ இது எல்லாமே இதை சார்ந்து இருக்கு, இந்த நான சார்ந்து இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி அடுத்தது எண்ணெய். எண்ணெயிலையும் அதே வகையா தான் நடக்குது. என்ன உலகம் மதிக்கல, என்ன என் பசங்க மதிக்கிறது இல்ல, என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லா புகழறாங்க, அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க புரிஞ்சுக்கல, என்ன என் பிள்ளையே புரிஞ்சுக்கல, பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதில் சந்தோஷம், அதுக்கு துக்கம். இதுல எண்ணெய் வகைறாங்க. இந்த மாதிரி கோடான் கொடி என்ன உதவாக்கறேன்றாங்க. என்ன எங்க அம்மா சத்தான பையன்டான்ட்டாங்க. இது ஒரு பகுதி. இப்படி விதவிதமா எல்லா விதமான அந்த நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், என்னிடமிருந்து, எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்னு அத்தனை வகைராக்கு பக்கத்துல அத்தனை டூயிங்ஸும் விழிப்பு நூலை பூரா நடந்துருக்கு. இதுல எந்த ஒரு ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டும் யாருக்கு புரியல? யாரு உதவாக்கரை? வேற யாருமே பேச மாட்டா. ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் தான் பேசிட்டு இருப்பாங்க உள்ள. உலகம் பேசுறதோ இல்லையா, உலகம் பேசிட்டு போறதுக்கு முன்னாடி நம்மளே பேசி நம்மள குழிக்குள்ள தள்ளுறதுதான் நம்மளுக்கு. ஏன்னா உலகம் பேசுறதா அதுவும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தத்தில் நம்மளுடைய அறிகிற நிலைகள்ன்றது ரெண்டே நிலைகள் தான். ஒன்று தினந்தோறும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளில வர விழிப்பு நிலை, இன்னொரு நிலை கனவு. இது ரெண்டுத்திலையும் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் அடிப்படை உண்மை. மனம்னாலே இந்த குழுமம் தான், இந்த குரூப் தான் அங்க வேலை பண்ணிட்டு இருக்க போறது. அதாவது நான் என்றது அகங்காரம். அடுத்த 2வது வேற்றுமை உருவிலிருந்து 6வது வேற்றுமை உருவு வரைக்கும் இருக்கிற என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், என்னிடமிருந்து, எனக்கு, என்னுடைய, எண்ணில், இவைகள் எல்லாம் மமகார குரூப். இந்த 2 குரூப்பை தவிர்த்து மனத்துக்கு ஒரு தனி மனிதன் கிட்ட வேலை பண்ற ஏரியாவே இல்லை. மற்ற மிருக இனங்கள் வரைக்கும் அவைகளுக்கு வாயில்லா பிராணிகள்னு நம்ம பேர் கொடுத்திருக்கோம். ஏன்னா அவைகள் கன்வெர்ட் பண்ணி பேசுறது இல்லை, ஒலி எழுப்புறது. அதுவே அவைகளுக்குள்ள பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷனா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாய் குறைத்தல் மூலமா இன்னொரு நாய்க்கு ஏதோ செய்தியை தெரிவிச்சுட்டு இருக்கு. அவைகளுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன். அதே மாதிரி ஒரு எறும்பு தன்னுடைய பாஷையை தான் பேசிட்டு இருக்கு, அது மற்ற எறும்புக்கு புரியுது. எதிர்க்க ஒரு எறும்பு எதிர்த்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் என்னமோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். பார்த்தோம்னா அந்த கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டா இருக்கு. ஆக மொத்தத்துல பாஷை அங்கேயும் இருக்கு, நம்மளுக்கு தெரியலன்னா அங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி அறியும் நிலைகள்ன்றது விழிப்பு நிலை, கனவு நிலை. அறியும் பொருளா சுட்டறிவா எழுந்து தினம் ஆழ்ந்த உறக்கத்துல மறைந்து என்றோ ஒரு நாள் உடல் விழும்பொழுது
இந்த சாப்ட்வேரான மனம் மாத்திரம் தொடர்ந்து இன்னொரு உருவத்துக்கு செல்கிறது. இதுதான் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதனால நம்ம அறியும் நிலை, அறியா நிலை அப்படின்ற ரெண்டு நிலைகளுக்கு தான் ஒரு தனி மனுஷன் ஆட்படுறான். அறியா நிலைன்றது ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமை மயமாகவே நம்ம அதுல மூழ்கி இருட்டுல அந்தகாரத்துல மூழ்கி கிடக்கும். அங்க மனமே இல்லை, மனம் எங்க போச்சுன்னு தெரியல, யார் இருக்கான்னு தெரியல, ஆனா பெண்ணா, அது என்ன மிருக ஜாதியா எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி இனம் புரியாமல் அறியாமல் இருக்கிறதுனால அது அறியா நிலை. இந்த ரெண்டு நிலைகள் தான். ஒன்று அறியும் நிலை, அது கனவு விழிப்பு நிலையில வந்து போறது. இன்னொன்று அறியா நிலை, அது ஆழ்ந்த உறக்கம். மொத்த டொமைனே இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. இதுக்குள்ளதான் இந்த ஆன்ம பொருளான மேலான பொருள், சாட்சி ரூபமா இருக்கிற பொருள், உயரிய வஸ்து. இதை நிச்சயம் பண்ணிக்கணும். இந்த உடல்லேருந்து உயிர் பிரியறதுக்கு முன்னாடி. அதனாலதான் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆதிசங்கரர் ஜன்மானாம் நரஜன்மம் துர்லபம் அப்படின்னு இருக்கார். அதாவது பிறவிகளுக்குள் மிக மிக உயரிய பிறவி மனித பிறவி. ஏன்னா மனம் இங்க தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, தன்னுடைய சொரூபம் எங்க இருக்குன்னு அறியறதுக்கு உண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் மனித பிறவியில் தான் கிடைக்கிறது. தேவர்களுக்கு கூட அமையப்பெறாதது இது. தேவர்கள் நான் சொல்றது சூரியன், சந்திரன், பூமாதேவி அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் நான் சொல்றேன். இவைகளெல்லாம் காலத்தால கட்டுப்பட்டு ஆனா சுரூபமாவும் இருக்கு. ஆனா தாங்க இப்படி இருக்கோன்னு தெரியாத பேரு அறியாம. ஞானம் எனக்கு கொடுத்து ஞானமா இருக்கேன் அப்படின்றது கூட மனித பிறவியில தான் தெரியும். உயரிய பொருளை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனும் இங்கதான் கிடைக்கும். இதுக்கு கிடைக்கும் கேட்க கூடாது. ஏன்னா மனத்துக்கு இல்லை, இது மனத்தை தாண்டிய இடத்துலதான் அந்த விஷயம் நடக்கிறது. அதன் நோக்கி நெருங்கி போகும்போது மனம் அழிந்து விடுகிறது, கரைந்து விடுகிறது. இதுதான் அதில் நடக்கிற உண்மை. அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம்.